السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل أمر ما نوى صدق رسوله الكريم. அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் இறுதி தூதராம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் வலிமார்களின் மீதும் இன்னும் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய நம்ம அத்தனை பேர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த பயான்களை இந்த சொற்றொடர்களை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாள்களும் ஒவ்வொரு நபர்கள் நம்மிடத்திலே பயான் செய்கிறார்கள். பயான் செய்யக்கூடிய அந்த வேளையிலே நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து நான் அமல் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு நீ ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவராக இந்த பயானை நாம் கேட்க வேண்டும் நண்பர்களே. நான் வருகிறோம், இந்த பயான்களை கேட்குறோம், அதோட போயிடுறோம்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கேட்கக்கூடிய பொழுதெல்லாம் நாம் என்ன சிந்தனையில் கேட்கணும், அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து ஏதேனும் அமல் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ் என்ற அந்த சிந்தனை நாம் கேட்போம் என்று சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான் நண்பர்களே. இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த மனிதனை படைத்திருக்கின்றான். இந்த மனிதனை படைத்து இந்த மனிதன் இருக்கின்றானே, ஒவ்வொரு நொடியும் சரி, ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்கின்றான். நம்ம சிந்திச்சு பாருங்களேன், ஏதாவது நம்ம சிந்திக்காமல் இருக்கிறோமா? ஒரு நொடியாச்சு ஏதாவது சிந்தனையில் இருக்கிறோம். தொழுகையில் எந்த சிந்தனையுமே வரக்கூடாது, ஆனால் தக்பீர் கட்டையோட முதல் சிந்தனை என்ன? துனியாவுடைய சிந்தனை தான் வருகிறது. எந்த நேரத்தில் எடுத்தாலும் சரி, காலையில் எந்திரிச்சிலேருந்து இப்போ நம்ம மனசில் 1000 சிந்தனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ எதேதோ, ஆனால் அந்த சிந்தனைகள்லாம் கொண்டு நமக்கு ஏதாவது பலன் இருக்குதான்னு பார்த்தா எந்த பலனுமே இல்லாததை பற்றி தான் மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹும் ரசூலும் எதை பற்றி சிந்திக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், எதை பற்றி சிந்திக்குமாறு குர்ஆன் பேசுகிறது, எதை சிந்தித்தால் நன்மை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், மரணத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். மரணத்தை நீங்கள் சிந்தியுங்கள் நண்பர்களே, நீங்கள் மரணத்தை சிந்திச்சு பாருங்கள். ஏன்னு சொன்னால், மரணம்னா இன்னைக்கு நமக்கு வரவே வராது. நமக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னும் எத்தனையோ வயசுகள் இருக்குது, காலம் இருக்குது, அப்போ தொழுதுக்கலாம். இன்னும் பின்னாடி எத்தனையோ ஆண்டுகள் இருக்குது. இப்போ தான் எனக்கு வயசு 20. நான் மௌத்தாகருக்கு இன்னும் 80 வயசு ஆகும், நான் மௌத்தாகருக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும், நான் மௌத்தாக இன்னும் 50 வருஷம் ஆகும் என்ற சிந்தனையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அடுத்த நிமிடம் நாம் உயிரோடு இருப்போமா என்பதற்கு கேள்விக்குறிதான் நண்பர்களே. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய ஹயாத்தை கொடுத்து நம்மளை ஹயாத்தா வச்சுட்டு இருக்கான். அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் அந்த ஹயாத்தை பிடுங்கிட்டான்னு சொன்னால் மவுத் என்று நாம் மாறிவிடுவோம் நண்பர்களே. அல்லாஹ் எப்படி நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஓடி ஆடி விளாடுறோம், ஓடி ஆடி அங்கேயும் போய் வேலை செய்கிறோம், எல்லா செயல்களும் நாம் செய்கிறோம் சொன்னால் அல்லாஹ் நம்முடைய உடலில் அந்த குவத்தையும் அந்த ஆஃபியத்தை கொடுத்துருக்கிறான். அந்த ஆஃபியத்தை பிடுங்கிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய பெயர் ஊனம் என்றவரால் ஆகிவிடும் நண்பர்களே. அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்துருக்குறான், உயிரோடு நம்மளை வச்சிருக்கிறான். ஒரு நிமிஷம் அல்லாஹ் அந்த உயிரை எடுத்துட்டான்னு சொன்னால் நம்முடைய பேர், நம்ம இத்தனை நாள் நமக்கு வச்ச பேர்கள், நமக்கு வச்சு அழைக்கப்பட்ட பெரும் பெரும் பட்டமான பெயர்கள் எல்லாம் என்னவென்று ஆகிவிடும் சொன்னால் மவுத்துன்னு ஆயிரும். அத்தான்னு ஆசையாக கூப்பிட்டான் பையன், அத்தா மரணிச்சிட்டான்னு சொன்னால் ஜனாசாவை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. அம்மாவை ஆசையாக நடந்துக்கிட்ட பையன் அம்மா மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எப்போ மவுத்தாயிட்டாங்க, அம்மா மையத்து, ஜனாசாவை குளிப்பாடுறது எப்போ, ஜனாசாவை எப்போ எடுப்பீங்க என்று நம்முடைய பெயர், நமக்கு வச்ச புனை பெயர்கள் எல்லாம், அந்த இயற்பெயர்கள் எல்லாம் ஜனாசா என்று மாறிவிடுகிறது நண்பர்களே. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கை மிக சொற்பமான வாழ்க்கையாக இருக்கிறது நண்பர்களே. இந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்வது தான் அல்லாஹ் நம்ம இந்த துன்யாவில் படைத்தான்.
அல்லாஹ் நம்மை படைத்தது நோக்கம் என்ன நண்பர்களே? இந்த துன்யாவில் அல்லாஹ் நம்மளை படைச்சானே, படைச்சது எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துடைய ஆசைகளை கொண்டு நம்மை வாழ சொல்லலை. அல்லாஹ் இந்த உலகத்தை மட்டுமே வச்சுக்க சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த துன்யாவுடனே நீ வாழ், ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே நீ துன்யாவை வச்சுக்காத, உன்னுடைய சிந்தனை நீ என் பக்கம் திருப்படியாரனே என்று சொல்லி காட்டுறான் நண்பர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் சும்மா இலைனா துர்ஜஊன். அன்பர்களே, எல்லா நஃப்ஸுகளும் எல்லா ஆத்மாக்களும் மௌத்தாக கூடியது. சும்மா பிறகு இலைனா துர்ஜஊன், அவனின் பக்கமே அவைகள் அனைத்தும் திருப்பப்படும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை படைச்சு அவன் பக்கமே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ செல்லக்கூடிய இடத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை எதற்காக? நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், அடியானே, நான் கொடுத்த வாலிபத்தை, நான் கொடுத்த அந்த வாலிப பருவத்தை நீ எனக்காக வேண்டி கழிச்சாயா, இல்லை உன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி கழிச்சாயா? அல்லாஹ் கேள்வி கேட்பான். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் பள்ளியில் தொழுகிறாங்க, எத்தனையோ வயசானவங்க பள்ளியில் தொழுகிறாங்க, நம்ம பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். வயசானவர்கள் பள்ளியில் தொழுகிறாங்க, அவர்கள் எதன் காரணமாக தொழுகிறாங்க? அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தின் காரணமாகவா? அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செஞ்சிடணும், மௌத்தாகக்குள்ள அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியாக வாழ்ந்துடும், அதற்காக வேண்டி அவர் தொழுகிறார்கள். அன்பர்களே, அதிகமானவர் தொழுவதற்குன்னு சொன்னால் வாலிப பருவத்தை கழித்து விட்டோம், வயதாகிவிட்டது, எப்படியோ நம்மை மரணம் அடைந்தே தீரும், அந்த மரணத்துக்குள்ளே ஏதேதோ நல்ல அமல்கள் செஞ்சிடலான்னு தான் இன்னைக்கு அதிகமான முதியவர்கள் பள்ளிக்கு வருகிறார் நண்பர்களே. ஆனால் நம்முடைய இளமை பருவத்தை நாம் அல்லாஹ்வின் பால் ரசூலுக்கு பிடிச்சவாறு நம்முடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நாளை மறுமையுடைய வாழ்க்கை என்பது நமக்கு இன்பமானதாக ஆகிவிடும் நண்பர்களே. மனிதன் எதையோ ஒன்று சிந்திச்சு கொண்டே இருக்கிறான், மரணத்தை சிந்தியுங்கள் நண்பர்களே. ஏனென்று சொன்னால் மரணம் என்பது ஒரு மனிதனை துரத்தி கொண்டே வருகிறது. பெரியவர்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், எப்படி ஒரு மனிதனை நிழல் தொடர்ந்து செல்கிறதோ, நிழல் நம்மளை விட்டு பிரிஞ்சு வருமா, நிழல் எப்படி நம்ம கூடையே வருமோ அதே போன்று மவுத் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு வினாடியும். அல்லாஹ் நினைச்சான் அடுத்த நொடி நமக்கு மரணம் வந்துடும் நண்பர்களே. மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் கட்டி வச்ச அந்த மனசுல நீங்கள் கட்டி வச்ச கோட்டைகள் எல்லாம் அழிஞ்சு விடும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்து வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்த வருஷம் நம்ம வண்டி வாங்கிடலாம், அடுத்த வருஷம் நம்ம அந்த இடத்த வாங்கிடலாம், அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம், அடுத்த மாதம் இந்த நல்ல காரியத்தை செஞ்சிடலாம், எத்தனையோ சிந்தனைகளை உள்ள வச்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் எதுவுமே நடக்காதவாறு போயிடும் நண்பர்களே. அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ரஹ்மத்தாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒவ்வொரு நொடியும் நாம் மரணத்தை சிந்திக்க சிந்திக்க என்ன ஆயிரும்னு சொன்னால் அல்லாஹ் மீது பயம் வரும், அல்லாஹ் மீது ஒரு இன்பம் வரும், இபாதத் செய்ய ஒரு ஆர்வம் வரும் நண்பர்களே. நாம் அதை விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் நாம் கை சேதப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் நண்பர்களே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில அடியார்கள் நாளைக்கு மறுமையிலேயே சொல்லுவார்களாம், யக்கூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத், என்னோட உயிருள்ள போதே நான் நல்லமல்கள் செய்திருக்க வேண்டுமே என்று சில அடியார்கள் கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். யக்கூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத் ஃபயௌமைதின் லா யுஅஸிபுஹு அஸாபுஹு அஹத், அன்றைய நாளிலே அவர்கள் வேதனை செய்யப்படுவதை போன்று எந்த மக்களும் வேதனை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் நண்பர்கள் அல்லாஹ். அப்போ நாளைக்கு மறுமையில் நாம் கை சேதவானாக ஆகிவிடக்கூடாது என்று சொன்னால் இந்த துனியாவிலே நாம் நல்ல அமல்கள் செய்தவாறு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து மரணிப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது நண்பர்களே. என்று சொன்னால் பெரியோர்கள் எத்தனையோ நபர்கள் அப்படித்தான் வாழ்ந்து சென்றார்கள். முன்னொரு காலத்திலே ஹாத்திமுத்தா என்று ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம், பெரும் கோடீஸ்வரர். இன்னைக்கு நம்ம கிட்டலாம் என்ன பணம் இருக்கு, அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்லை, தோட்டம் துறவு எல்லாம் வச்சிருக்காரு, பெரும் பெரும் இடங்கள் வச்சிருக்காரு, கோட்டைகள் எல்லாமே இருக்குது, பெரும் தானம் தர்மம் செய்யக்கூடிய நபராகவும் அந்த நபர் இருந்தார். அந்த நபரிடத்துல போய் கேட்டாங்க, ஹாத்திமுத்தாய் அவர்களே, நீங்கள் எப்படி தொழுகிறீங்க, உங்களுடைய தொழுகும் பொழுது உங்களோட நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்கும்பொழுது ஹாத்திமுத்தாய் சொல்லி காட்டினார்களாம், அன்பர்களே, நான் தொழுகும் பொழுது என் முசல்லாவில் நான் நிற்கும் பொழுது எனக்கு வலதுபுறம் சுவனம் இருக்கிறதாகவும் இடதுபுறம் நரகம் இருக்கிறதாகவும், எனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு பின்னால் என்ன இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாமினுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையிலே நான் தொழுவேன் என்று ஹாத்திமுத்தாய் அவர்கள் சொல்லி காட்டினார் நண்பர்களே. அப்போ அவ்வளோ பெரிய கொடைவல்லலே அல்லாஹ்விற்கு எவ்வளவு பயப்படுகிறாள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அணைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்படி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாளைக்கு இந்த நிம்மையும் மறுமையும் வெற்றி தரக்கூடியதாக நமக்கு ஆகிவிடும் நண்பர்களே.
ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஓபி டேட் ஆஃப் பர்த் என்பது குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் டேட் ஆஃப் டெத்து குறிக்கப்பட்டிருக்குதா? டேட் ஆஃப் டெத்து குறிக்கப்படவே இல்லை. காரணம் என்ன? அது குறிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அடையாளம் அதை நினச்சி வருந்தி 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 அந்த டேட் ஆஃப் டெத்துக்குள்ளேயே அவன் மௌத்தா போயிடுவான் நண்பர்களே. காரணம் என்ன? எனக்கு நாளைக்கு மௌத்து வந்துடும், இன்னும் எனக்கு 16 நாள் தான் இருக்குது, இன்னும் 15 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் அவனுடைய வாழ்க்கை இந்த நிலையிலே கழிந்து போகிவிடும் நண்பர்களே. அப்போ அல்லாஹ் அதை நமக்கு தெரியாமல் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய மரணம் கடினமானதாக ஆகிவிடும் நண்பர்களே. எத்தனையோ நபர்கள் துவா செய்ய நாம் கேட்டு இருக்கிறோம், ரப்பே என்னுடைய சக்கராத்துடைய நிலையை எனக்கு லேசானதாக ஆக்கிவை, ரப்பே என்னுடைய சக்கராத்து நிலையை எனக்கு லேசானதாக ஆக்கிவை என்று துவா செய்கிறார்கள். நமக்கு நம்முடைய சக்கராத்துடைய நேரம் லேசானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ரூஹ் கைப்பற்றும் பொழுது வழி தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி இந்த துன்யாவிலே வாழ்ந்து கழிக்க வேண்டும் நண்பர்களே. நாம் அப்படி இந்த துன்யாவிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஏவியதையெல்லாம் செஞ்சு அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் விலகி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த சக்கராத்துடைய வேதனை லேசாகும் நண்பர்களே. நாம் கேள்வி கேட்கலாம், ஹஜ்ரத் இப்படி சொல்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே அவ்வளோ பெரிய சக்கராத்துடைய வேதனை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சக்கராத் வேதனையை பட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சக்கராத்துடைய வேதனை இவ்வளவு கடினமானதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம். அல்லாஹ் என்னுடைய ஒட்டுமொத்த உம்மத்துடைய அந்த சக்கராத்தின் வேதனையும் நீ எனக்கு கொடுத்துறியா அல்லா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டாங்களாம். அப்போ இஸ்ராயலிசம் சொன்னாங்களாம், நபியே ரசூலே, இந்த அகில உலகத்திலே உங்களுடைய ரூஹத்தான் நான் இவ்வளவு பொறுமையாக கைப்பற்றியிருக்கேன்னு சொன்னானாம். அப்போ அவ்வளவு பொறுமையாக கைப்பற்ற ரசூலே அதை தாங்க முடியலன்னு சொன்னால் நம்முடைய மரணமெல்லாம் நம்முடைய சக்கராத்தெல்லாம் எப்படி இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அப்போ அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை நாம் அவனுக்காக வேண்டி வாழ்ந்து கழிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த துனியாவில் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நம்ம கூட நல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம நண்பர் நாளைக்கு நம்ம இடத்துல முகத்தை திருப்பிட்டு போயிடலாம். இன்னைக்கு நம்ம இடத்துல நல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய சொந்தக்காரர், அவருக்காக வேண்டி வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. நான் என் சொந்தக்காரர் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், நான் என் நண்பன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், என் பக்கத்து வீட்டுக்காரர் காரு வாங்கிட்டாரு, என் எதிர் வீட்டுக்காரர் வீடு வாங்கிட்டாரு, இவங்க முன்னாடிலாம் நான் ஒரு வீடு கட்டணும். அல்லாஹ் சொல்றான், லா தமூதூன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்காதுன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றானா ஒரு காரு வாங்கிட்டோ ஒரு வீடு வாங்கிட்டோ நீங்க மௌத்தா போகணும் அல்லாஹ் சொல்றானா? இல்லவே இல்லை. ஆனா மனிதனுடைய சிந்தனை என்ன? வாழ்ந்து மரணிக்கிறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கிடணும், ஒரு சொந்த இடத்த வாங்கி குடியேறினா தான் என்னுடைய ரூஹ் நல்லா இருக்கும் நண்பர்கள். அஜரத் அந்த மாதிரிலாம் சொல்லி காட்டுறாங்க நண்பர்கள். அப்போ இது நம்முடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ் கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னு சொன்னால் அது எந்த ஒரு நம்முடைய முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான் நண்பர்களே. நாம் தான் அதன் பக்கம் சிந்திச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை பாருங்களேன், நம்ம கூடையே இருப்பார், கூடையே இருக்கக்கூடிய நபர் நாளைக்கு மரணிச்சிட்டான்னு சொன்னால் அது நமக்கு என்னதுன்னு சொன்னால் ஒரு அட்வைசர், அது ஒரு நமக்கு ஒரு படிப்பினை ஏற்படுத்துறது. உன் கூடையே இருந்தார், நேற்று வரைக்கும் உன்னிடத்துல பேசி கொண்டிருந்தார், இன்னைக்கு அவருடன் உன்னுடன் இல்லை. காரணம் என்ன? நீ சிந்திச்சு பார், உன்னுடைய ரூஹை எல்லாம் கைப்பற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸ் என்பவர்கள் எல்லாம் நமக்கு சுற்றி காட்டுறான். இப்படியெல்லாம் உலகம் இருக்கிறது. ஆனால் மனிதன் இன்னைக்கு எப்படி மாறிட்டான்னு சொன்னால் ஒரு செய்தி வாசிப்பாளரை போன்று மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் நண்பர்களே. செய்தி வாசிக்கணும்னு சொன்னால் நம்ம டிவிலெலாம் செய்தி பார்ப்போம்ல, செய்தி பார்க்கக்கூடிய வேளையில் என்ன நடக்கும்? அந்த பெண்மணியோ அந்த நபரோ என்ன சொல்லுவார்? இந்த ஊரில் சேலத்தில் இந்த இடத்துல பட்டாசு வெடித்து இத்தனை பேர் பலியாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஊரில் மயிலாடுதுறையிலே இந்த மாதிரி ஒரு சிறுத்தை கடிச்சு ஒரு சின்ன குழந்தை பலியாகி விட்டது. இப்படியாக ஒரு நாளைக்கு அந்த செய்தி வாசிப்பாளர் ஒரு 10 கொலைகளை பற்றி பேசுவார், 10 இறந்த சம்பவங்களை பற்றி பேசுவார். ஆனால் அவர் அழுவாரா? அவர் கஷ்டப்படுவாரா? அவரோட உள்ளத்தில் ஏதேனும் வருத்தம் வருமா? ஒரு சோகம் வருமா? வராது. காரணம் என்ன? அது எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. அது சேலத்தில் நடந்துச்சு, அது மயிலாடுதுறையில் நடந்துச்சு, அது வேறொரு ஊரில் நடந்துருந்துச்சு. அது என்னுடைய குடும்பத்திலேயோ எனக்கோ நடக்கவே இல்லை. அப்போ அவங்களுக்கு வருத்தம் வராது நண்பர்களே. அப்படியாப்பட்டவர்களாக நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கிறோம். யாருக்கோ மௌத்து வருதுங்க, ஃபோன் பண்ணி நம்ம சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் மௌத்தா போயிட்டாரு. அப்படியா? அவர் நல்லா தானே பேசிகிட்டு இருப்பார், நல்லா உடல் ஆஃபியத்தோடு இருந்தார், மரணிச்சிட்டாரா? அவ்வளோதான், நம்மளுடைய கவலை அவ்வளவுதான். இந்த நிலை நமக்கு ஏற்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி என்ன செய்தோம்? இந்த துன்யாவிலே வாழக்கூடிய காலத்திலே நாம் என்ன செய்தோம் நண்பர்களே? இதெல்லாம் உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த மரணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த மரணத்தின் மூலியமாக நமக்கு எத்தனையோ சிந்தனைகள் பிறக்கிறது.
பெரியவர்கள் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், அன்பர்களே நீங்கள் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள், கபருக்கு செல்லுங்கள். கபருக்கு செல்லக்கூடிய அந்த வேளையிலே உங்களுக்கு அந்த மரணத்துடைய சிந்தனை வரும். அதனால் உங்களுடைய உள்ளம், அந்த இறுகி போன உள்ளம் லேசானதாக ஆகும் என்று சொல்லி காமிச்சார் அன்பர்கள். இன்னும் சொன்னார்கள், நீங்கள் அந்த குளிப்பாட்டக்கூடிய வேளையிலே அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மரணத்தின் சிந்தனையை நினைவூட்டும், அல்லாஹ்வின் சிந்தனையை நினைவூட்டும் என்று சொல்லி காமிச்சார்கள். அப்போ ஒரு அடியான் குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி போனார்னு சொன்னாதான் அவருடைய உள்ளம் எவ்வளவு மெல்லியதான ஆகும் எனக்கு தெரியும் நண்பர்களே. காரணம் என்னன்னு சொன்னா, இத்தனை நாளாக யாருடைய உதவியும் இல்லாமல் தானே குடிச்சு கொண்டிருந்த அந்த நபர் இன்றைக்கு தன்னுடைய கையால் ஒரு கை தண்ணி கூட மெத்த முடியாமல் படுத்திருக்காருன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய ஹயாத்துங்கிற அந்த ஞாபகத்தை நமக்கு கொடுத்துருக்கான்னு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அல்லாஹ் கொடுத்தது தான் இந்த உடலிலே எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த ஹயாத், உயிர் அல்லாஹ் கொடுத்தது. காது கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்தது. இந்த பார்வை அல்லாஹ் கொடுத்தது. பேசக்கூடிய இந்த நாவு அல்லாஹ் கொடுத்தது. இதயம் துடிச்சிட்டு இருக்கு, அதன் பக்கம் நமக்கு சிந்தனை இல்லவே இல்லை. கல்லீரல் அதனுடைய வேலையை செய்து அதன் பக்கம் நமக்கு சிந்தனை இல்லவே இல்லை. மூளை அதனுடைய வேலையை செய்து அதன் பக்கம் நம்முடைய சிந்தனை இல்லை என்பவர்களே. இதனெல்லாம் நம்முடைய சிந்தனை இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு அல்லாஹ் அந்த வஸ்துக்களை இயக்கி கொண்டு இருக்கிறான் நண்பர்களே. அந்த அல்லாவை தான் நாம் மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. அப்போ வாழக்கூடிய காலத்திலே அல்லாவுக்கு பிடித்தமான முறையிலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் நண்பர்களே. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன் நண்பர்களே. இன்று எத்தனையோ நபர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் குரான் ஓதுகிறீர்கள், இறந்த வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் குரான் ஓதுறீங்க, அந்த குரான் எல்லாம் போய் அந்த நன்மைகள் எல்லாம் போய் அவர் கபருக்கு சேருமா? நீங்கள் ஈசா சவாப்னு சொல்லி யாசின் ஓதி அவங்களுக்கு எத்தி வைக்கிறீங்க, அதெல்லாம் போய் அவங்களுக்கு சேருமா என்பதாகெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். ஹதீஸின் வாயிலாக உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன் நண்பர்களே. இந்த ஹதீஸ் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் தபரானி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், சஅத் பின் உபாதா என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் மதினாவுடைய தலைவராக இருந்தார். மதினாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேளையிலே அவர் இறந்து விட்டார். இறந்து விட்டது பிறகாக எந்த வசியத்தும் அவருடைய மகனுக்கு எதுவும் செய்யவில்லை. வசியத்தெல்லாம் எதுவும் செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தாய் இறந்து விட்டார். அவருடைய தாய், அந்த சஅத் பின் உபாதாவுடைய தாய் இறந்து விட்டார். அவர் தாய் அவருடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வது என்று அதெல்லாம் வசியத்தும் எதுவும் செய்யவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய்க்காக வேண்டி, என் தாய் இந்த உலகத்தில் எந்த நன்மையும் செய்யல, அவனுக்காக வேண்டி நான் ஏதேனும் நன்மையை எத்தி வைக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்காக வேண்டி நீ சதக்காக்களை செய், அது உன்னுடைய தாய்க்கு நன்மை போய் சேரும் என்று சொன்னார்கள். என்ன செய்வது யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், இந்த இடத்துல மதினாவுடைய எல்லையிலே ஒரு கிணறு தோண்டி வை, அந்த கிணறிலே தண்ணீர் எடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதனுடைய அனைத்து சவாபும் நன்மையும் உன்னுடைய தாய்க்கு போய் சேரும் என்று சொன்னார்கள். சஹீஹான கிதாபிலே தபிரானிலே பதிவு செய்யப்படுகிறது. மற்றொரு ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள், ஒரு சஹாபி அவருடைய தாய் இறந்து விட்டார்கள். இறந்து விட்டதுக்கு பின்பாக அந்த தாயின் மீது ஒரே ஒரு மாத நோன்பு மட்டும் கடனாக இருந்தது. ஒரே ஒரு மாதம் நோன்பு மட்டும் வைக்கவில்லை என்பர்களே. அப்போ ரசூலுல்லாஹ் போய் கேட்டார், ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார், என்னுடைய தாய் ஒரு மாத காலம் நோன்பு வைக்கவில்லையா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். பெருமானார் கேட்டார் அவரிடத்திலே, உன்னுடைய தாயின் மீது ஏதேனும் கடன் இருந்ததுன்னு சொன்னால் அதை நீ அடைப்பியா மாட்டீங்களா என்று கேட்ட பொழுது, நிச்சயமாக நான் அடைப்பேன் யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த நோன்பும் அவர்கள் மீது உள்ள கடமை தான், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதனுடைய நன்மை அவர்களுக்கு சேரும் என்று சொன்னார்கள். இப்படியாகப்பட்ட கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் நசை என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜுஹைனா குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் இருந்தார்கள். அந்த பெண் தன்னுடைய தாய் மௌத்தாகிவிட்டார். ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நியத் செய்தார்கள் யார் ரசூலுல்லாஹ், ஆனால் அதற்கு முன்பாக மரணித்து விட்டார்கள். நான் ஏதேனும் நன்மை செய்து அவருக்கு அதை எத்தி வைக்க முடியுமா, இல்லை அவருக்கு பதில் நான் ஹஜ்ஜு செய்தால் அந்த நன்மை அவருக்கு போய் சேருமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அவளுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யுங்கள், அந்த நன்மை அவளுக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள் நண்பர்களே. இப்போ 3 ஹதீஸையும் கொடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்படியாக நன்மைகள் எல்லாம் அந்த கபர்களுக்கு எத்தி வைப்பது கூடும், அவர்களுக்கு எத்தி வைத்தால் அந்த நன்மை போய் சேரும் நண்பர்களே. அப்போ அதிகமாக நம்மை விட்டு பிரிந்த அந்த உறவினர்களுக்காக வேண்டி, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக வேண்டி அதிகமான முறையிலே நன்மை எத்தி வையுங்கள். இன்னும் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.